Hi guys, back to video. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம cloud computing AZ900 fundamentals தான் பார்த்துன்னு இருந்தோம். அதோட கண்டினியூ தான். Describe the Azure Storage Service. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் சர்வீஸ் டாபிக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா Azure Storage Accounts அந்த டாபிக் ஃபர்ஸ்ட் இருக்கு. அது பார்க்கலாம். Describe Azure Storage Accounts. எங்க some வீடியோஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் beginner what is fundamental storage Azure account சொல்லிட்டு அதை பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாட் இஸ் Azure ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை காய்ஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து உங்கள் டேட்டா வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுவீங்கன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க்கு தான். அது ஹார்ட் டிஸ்கில் வந்து நீங்கள் எங்கே லேப் எக்ஸாம்பிள் லேப்பில் வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகும். நீங்கள் லேப் எங்கே எடுத்துன்னு போகிறீங்க அங்கே அந்த டேட்டாஸ் இருக்கும், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு லேப் ஆனால் ஒன்லி அந்த டேட்டா வண்டி வேணா நீங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி அந்த டேட்டா காப்பி பண்ணிவிட்டு அந்த பென்ட்ரைவ்லாம் இப்போது சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும். எக்ஸாம்பிள் ஒரு மூவி டவுன்லோட் பண்ணனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணனா நீங்கள் பென்ட்ரைவ் காப்பி பண்ணி அந்த பென்ட்ரைவ் எடுத்துன்னு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த மூவிஸை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸி ஃபார் ஆஃப்லைன். ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் கொடுத்துருப்பாங்க 15 GB. அதை வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ஒரிஜினல் யூசர் நேம் பாஸ்வேர்டு யாருன்னா உங்கள் கையில் வண்டி தான் இருக்கும். பட் உங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் யாரெல்லாம் அந்த கிரெடென்ஷியல் கிடச்சிருக்கோ அவங்களாம் வந்து அந்த டிரைவ் ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவில் கூட பார்த்தீங்கன்னா அதர் யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பாசிபிள் இருக்குது. அண்ட் தென் குறிப்பிட்ட ஃபைல் அந்த குறிப்பிட்ட இதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணுற வந்து பர்மிஷன் நம்ம வச்சுக்கலாம் அந்த டிரைவில். அதனால் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஃபைல்ஸ் வந்து அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணி போயிருக்கலாம். இது வந்து ஆன்லைன். இதே வந்து ஒரு டேட்டாஸ் க்ளவுடுனா வந்து பார்த்தீங்கன்னா இது ஓவரால் என்டையர் எந்த டேட்டா வந்தாலும் அதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஸ்டோர் பண்ண டேட்டா வந்து டிசாஸ்டர் ரெக்கவர்லேருந்து காப்பாற்றணும், அதுக்கப்புறம் வந்து நெட்வொர்க் ஃபெயிலியர்லேருந்து காப்பாற்றணும், அண்ட் தென் ஃபயர், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூஸ்லேருந்து நம்ம ஏன்னா ஹேக்கர்லேருந்து காப்பாற்றணும். ஹேக்கிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் பேஸ் பண்ணி அவங்க வந்து செக்யூரிட்டி நிறைய கொடுப்பாங்க. அது வந்து டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 டைப்ஸ் இருக்குது. அந்த 7 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு வந்து கைஸ் பார்த்தீங்கன்னா லோ லோக்கலி ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ். இது வந்து எல்ஆர்எஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எல்ஆர்எஸ் இங்கே வந்து டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்க, ஈஸி தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எல்ஆர்எஸ்னா இது வந்து இந்த டேபிள காலம் பாருங்கள். சப்போஸ் இந்த டேபிள காலம் புரியலன்னா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்ஆர்எஸ்னா ஒன்றும் இல்லை காய்ஸ். இப்போ உங்கள் டேட்டாஸ் இருக்குது ஒரு ரேக்கில். அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அந்த ரேக்கை வந்து டேட்டாவை வந்து காப்பி பண்ணி அனதர் ரேக் 3 காப்பீஸாக அந்த ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போங்க. மெயின் டேட்டா உங்கள் டேட்டா ரேக் இருக்குது. அந்த டேட்டா வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பேக்கப்பாக இன்னொரு ரேக் இருக்குது. அந்த பேக்கப்புக்கு இன்னொரு ரேக் இருக்குது. மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் காப்பீஸ் வந்து உங்கள் டேட்டா வந்து எல்ஆர்எஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கீப் 3 காப்பீஸ் ஆஃப் யுவர் டேட்டா வித்தின் எ சிங்கிள் டேட்டா சென்டர். ஒரு டேட்டா சென்டரில் உங்களோட டேட்டா வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எல்ஆர்எஸ். அண்ட் தென் ஜியோ ரெடண்டன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னா ஜிஆர்எஸ். காப்பி யுவர் டேட்டா ஃப்ரம் அனதர் டேட்டா சென்டர் ஃபார் அவே யூ டு ப்ரொடக்ட் அகெயின்ஸ்ட் ரீஜனல் டிசாஸ்டர்ஸ். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் 3 காப்பியும் ஒரே டேட்டா சென்டரில் இருக்குது. இப்போ அந்த டேட்டா செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ரெக்கவரி அண்ட் தென் வந்து சம் ஃப்ளட்டோ இல்லை வந்து ஏன்னா நெட்வொர்க் ஃபால்ஸோ இல்லை வந்து கரண்ட் தென் சம் வாட் எவர் எதனா ஆப்பன் ஆகலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது காப்பி இருந்தாலும் வேஸ்ட் தான். பிகாஸ் எல்லாமே ஒரே டேட்டா சென்டரில் இருக்க காப்பீஸ். அதனால வந்து எல்லாம் அஃபெக்ட் ஆகும். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து பேக்கப்பாக வந்து இப்போது எக்ஸாம்பிள் நம்ம நார்த் சைடில் வச்சுப்பாங்க ஒரு அஜூரு. அதில் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஜிஆர்எஸ். உங்கள் டேட்டா இருக்கும், பட் ஆனால் நார்த் சைடில் இருக்கும். அங்கேருந்து வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ரீட் ஆக்சஸ் ஜியோ ரெடண்டன்ட் ஸ்டோரேஜ். ஆர்ஏ ஜிஆர்எஸ் அப்படின்னு. ஆர்ஏனா ரீட் ஆக்சஸ்ஸு, ஜியோ ரெடண்டன்ட் ஸ்டோரேஜ்னா ஜிஆர்எஸ். இது எதுனா சேம் தான் செகண்ட் மாதிரி. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா சேம் ஜிஆர்எஸ் பட் யூ கேன் ஆல்சோ ரீட் த டேட்டா ஃப்ரம் தி செகண்டரி லொகேஷன். இப்போ செகண்டரி லொகேஷனில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ எனக்கு அந்த காப்பி தேவையில்ல, எனக்கு அந்த டேட்டா தெரிஞ்சால் போதும், நான் அதை வந்து யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா அதுக்கு வந்து ரீட் ஆக்சஸ் இருக்குது அந்த ஆப்ஷனு. நீங்கள் அது ரீட் ஆக்சஸ் கொடுத்தனா அது காஸ்ட் கம்மி. அதனால் வந்து என்னன்னா நீங்கள் அந்த டேட்டா வந்து பார்க்க முடியும். பட் அந்த காப்பி பண்ணி எதுவுமே யூஸ் பண்ண காப்பி பண்ணி இன்னொன்று பேஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அது மானிட்டரில் வந்து விசிபிளாக பார்க்க முடியும். அவ்வளோதான் அந்த டேட்டாவை அப்படின்றாங்க. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் ரெடண்டன்ட் ஸ்டோரேஜ் இசட்ஆர்எஸ். ஜோன்னா காப்பி யுவர் டேட்டா அக்ராஸ் மல்டிபிள் டேட்டா சென்டர் இன் த சேம் ரீஜியன்.
இப்போ எக்ஸாம்பிள்னா, இப்போ ஒரு ரீஜியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் இந்தியால 2 டேட்டா சென்டர் தான் இருக்கு. இப்போ இது 3, 4 டேட்டா சென்டர் இருக்குன்னா, உங்க டேட்டா வந்து 3, 4 டேட்டா சென்டருக்கும் காப்பீஸ் இருக்கும். இப்போ ஒரிஜினல் டேட்டா சென்டர்ல 3 காப்பீஸ். ஐ மீன் நார்த் சைட்ல 1 காப்பீஸ். அண்ட் தென் வெஸ்ட் சைட்ல 1 காப்பீஸ், ஈஸ்ட் சைட்ல 1 காப்பீஸ். இது மாரி காப்பீஸ் வந்து அந்த டேட்டா சென்டர் வந்து பிளேஸ் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ ஒன் ஜோன் வந்து ஒண்ணு இது வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா, அனதர் போகும். அனதர் டவுன் ஆயிடுச்சுன்னா, அந்தர் போகும். அனதர் டவுன் ஆயிடுச்சுன்னா, இந்த சைடு வரும். இப்படி தான் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணின்னு இருப்பாங்க. இதுதான் சொல்றாங்க இசட்ஆர்எஸ். 5த் வந்து ஜியோ ஜோன் ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ். இது ஒரு டைப். இது ஜிஇசட்ஆர்எஸ் அப்படின்னா கம்பைன் இசட்ஆர்எஸ் அண்ட் ஜிஆர்எஸ் ஃபார் ஈவன் பெட்டர் ப்ரொடக்ஷன். இது ரெண்டும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்றது தான் ஜியோ ஜோன் ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ்ன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரீட் ஆக்சஸ் ஜியோ ஜோன் ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கு. இது வந்து எப்படின்னா ஆர்ஏ ஜிஇசட்ஆர்எஸ். அதாவது இது ஆர்ஏ ஜிஆர்எஸ் மாதிரி தான். இது கூட வந்து இசட் சேர்த்துருக்காங்க, ஜோன் சேர்த்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, சேம். இது என்னன்னா ஜிஇசட்ஆர்எஸ் தான். பட் என்னன்னா ரீட் ஆக்சஸ் த செகண்டரி லொகேஷன். உங்களால் செகண்டரி லொகேஷன் ரீட் ஒண்டி தான் பண்ண தேவையில்ல, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. இதுதான் வந்து இந்த 7 டைப்ஸ் வந்து அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் பர்பஸ் V2 அண்ட் தென் ப்ரீமியம் பிளாக் பர்ப்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஃபைல் ஷேர் அண்ட் தென் ப்ரீமியம் பேஜ் பர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் பர்பஸ் V2 என்னன்னா மோஸ்ட் காமன் டைப்ஸ் யூஸ்டு ஸ்டோரேஜ் ஃபைல் வந்து blobs, queue and then tables. It support many redundant option is recommend for user cases. இதுதான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் வந்து பாப் ஸ்டோரேஜ் இருக்கு, அண்ட் தென் சம் கொரீஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டேபிள்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிளாக் பர்ப்ஸ் இருக்கு. ஃப்ரம் ஸ்டோரிங் ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் டு ரெக்யூர் ஃபாஸ்ட் ஆக்சஸ் பெஸ்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்னா ப்ரீமியம் பிளாக் பர்ப்ஸ். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து ப்ரீமியம் ஃபைல் ஷேர்ஸ். இது வந்துன்னா இது ஸ்பெசிஃபிக்காக என்னன்னா ஷேரிங் ஃபைல்ஸ் இது ரொம்ப ஸ்பீடாக சிக்கும். இது ப்ரீமியம் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஷேரிங் ஒன்லி தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் போத் எஸ்எம்பி அண்ட் தென் வந்து என்எஃப்எஸ் ஃபைல் ஷேரிங், மேக்கிங் இட்ஸ் டீல் டு என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன். ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேஜ் பிளாப்ஸ். இது வந்து டிசைன்டு ஃபார் விர்ச்சுவல் ஹார்ட்வேர் டிஸ்க் விஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபோர்த் ஒன்று வந்து அண்ட் தென் காமன்லி யூஸ் டு வித் விர்ச்சுவல் மிஷினில் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஹெண்ட் பாயிண்ட்ஸ் இது இருக்கு. யா இது வந்து நான் வென் யூ நேம் யூஸ் டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இட் மஸ்ட் டு யூனிக் அக்ராஸ் அஸ்யூர் பிட்வீன் 3 to 24 கேரக்டர் அண்ட் ஒன்லி யூஸ் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் numbers. They ensure your data has unique address that can be accessed securely and from anywhere. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறீங்களா அந்த என் பாயிண்ட்ஸ் நேமு அதை வந்து யூனிக்காக இருக்கணும். என்டையர் அஸ்யூர் டேட்டா சென்டரில் நேம் இல்லாத மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணி இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சம்மரி பார்க்கலாம். சம்மரினா ஒன்றும் இல்லை காய்ஸ். நெக்ஸ்ட் சம்மரி முடிச்சுட்டு இது நம்ம பார்க்கலாம். சம்மரி மீன்ஸ் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்னா செக்யூர் ஆன்லைன் ஸ்டோரேஜ், redundancyனா எக்ஸ்ட்ரா காப்பி ஃப்ரம் சேஃப்லி. அக்கௌண்ட் டைப்னா சூஸ் பேஸ்ட் ஆன் யுவர் நீடு. எந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஃபைல்ஸா பிளாப்ஸா அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸான்ட்டு. என் பாயிண்ட்ஸ்னா யூனிக் வெப் அட்ரஸ் ஆஃப் யுவர் டேட்டா சென்டர். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு யூனிக் இருக்குல்ல, அதாவது உங்களுக்கு காலேஜில் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்தோன்னா அது ஒரு யூனிக், உங்களுக்கு தவிர வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அந்த ரிஜிஸ்டர் நம்பர் போட்டால் உங்கள் நேம் அண்ட் தென் உங்களோட ஃபோட்டோ எல்லாமே வரும். அது மாதிரி தான் சொல்கிறாங்க இதுலேயும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் சர்வீசஸ் அண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் இது இருக்குது. இதை வந்து நீங்கள் இந்த யூஆர்எல்ல கிளிக் பண்ணி நீங்கள் போய் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அப்படி இல்லைனா இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்கிறேன். பிளாப் ஸ்டோரேஜ்னா ஒன்றும் இல்லை காய்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாப் யூஸ் டு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அன்ஸ்ட்ரக்சர் அண்ட் டேட்டா. இதை வந்து நீங்கள் எந்த டேட்டா கொடுத்தாலும் பிளாப் ஸ்டோரேஜ் ஸ்டோர் ஆகும். எக்ஸாம்பிள் இமேஜ், டெக்ஸ்ட், ஆடியோ, வீடியோ அண்ட் தென் லாக் ஃபைல்ஸ் எல்லாமே இது வந்து சப்போர்ட் ஆகும். ஈச் பிளாப் கேன் ஆக்சஸ் இந்த URL ஸ்ட்ரக்சர் பை அப்ளையிங் பிளாப் நேம் அந்த எண்ட் பாயிண்ட். அந்த URL நேம் யூஸ் பண்ணி தான் அதை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. டேட்டா லேக் ஸ்டோரேஜ் ஜென் 2 அப்படின்னு இருக்குது. இது எதுக்குன்னா டிசைன்டு ஃபார் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ். அதாவது இப்போ அந்த
டேட்டா அனலிட்டிக்ஸ்லாம் அவங்க வந்து அந்த டேட்டாஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்கலாம் வந்து மோஸ்ட்லி க்ளவுட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி அந்த இது பண்ண ரிட்ரைவ் பண்றதுக்கு. ஏன்னா, அவங்க வந்து அந்த எஃப்எம்சிஜி இந்த மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க வந்து மோஸ்ட்லி அனலிட்டிக்ஸ் பண்ணும். அதே நெறைய டேட்டா அனலிட்டிக்ஸ்லாம் பண்ணுவாங்க அந்த டேட்டா வச்சு. அப்பதான் அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் அண்ட் தென் கஸ்டமர் ரேட், ரெஸ்பான்ஸ்லாம் அந்த அவங்க வந்து அந்த அவங்க கையில தான் அந்த டேட்டாஸ்லாம் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா லேக் ஸ்டோரேஜ் ஜென் 2 அவங்க அதில யூஸ் பண்றாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இட் கம்பைன்ஸ் ஸ்கேலபிலிட்டி ஃபார் Azure Blob Storage with hierarchical file system, making it deal from storage, managing large amount of data for analytics. அதுக்கு செகண்ட் ஒன் அதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. Azure ஃபைல்ஸ்னா ஏற்கனவே ஃபைல் ஷேரிங் மோஸ்ட்லி அதான் யூஸ் பண்ணாங்க. இப்போ எக்ஸாம்பிள் உங்க ஃபைல் ஷேர் பண்ணணும்னா Azure ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். It carefully manage file sharing in the cloud that can be accessed via SMB and NFS protocols. It useful to scenario when you need to share files across multiple virtual machines on-premise device. உங்கள் on-premise device இந்த டேட்டாஸ்லேருந்து ஷேர் பண்ணுறதுக்கு Azure ஃபைல் சர்வீசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். And then next வந்து பார்த்தீங்கன்னா Q storage பார்க்கலாம். Q storageனா ஒன்று, this is URL for Q storage. It used to store manage message that application need to process uh, unsynchronously. And then வந்து பார்த்தீங்கன்னா if you have a task that long time to complete, if might to place message query and then process, it's called Q storage அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டேபிள் ஸ்டோரேஜ் மீன்ஸ் ஒன்றும் இல்லை guys, which used to store structure non-related data. It ideal for scenario when you need to store large amount of data that can be easily accessed in the queried using key. டேபிள் டேட்டா ஸ்டோரேஜ் வச்சு தான் அது வந்து கீயாக ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம டாபிக் என்ன பார்க்கலாம்னா, டிஸ்கிரைப் தி Azure ஸ்டோரேஜ் redundancies. அந்த டாபிக் இப்போ நம்ம பார்க்கலாம். கைஸ், போன டாபிக் மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் அது கண்டினியூ தான். போன டாப்பிக்கில் என்ன சொன்னோம் அதே மாதிரி தான் இந்த டாப்பிக்கில் சொல்கிறாங்க. அதோட கொஞ்சம் லென்த்து ப்ரீஃபாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ரெடண்டன்ட் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் வந்து ஜோன் ரெடண்டன்ட் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஜியோ ஜோன் ரெடண்டன்ட் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் வந்து ஜியோ ரெடண்டன்ட் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடண்டன்சி இன் செகண்டரி ரீஜன்ஸ். இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரீட் ஆக்சஸ் இந்த டேட்டா இந்த செகண்டரி ரீஜன்ஸ், இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இங்கே டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க என்னன்னா அஷ்யூர் ஸ்டோரேஜ் வந்து அவங்க வந்து ஒரு செக்யூர்டாக இருக்காங்க. அதாவது மல்டிபிள் காப்பீஸ் உங்கள் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ என்ன அன்எக்ஸ்பெக்டடாக இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அவங்க வந்து என்னென்னா அவங்க வந்து பேக்கப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹார்ட்வேர் ஃபெயிலியரோ, பவர் அவுட்டேஜஸோ, அது ஈவன் நேச்சுரல் டிசாஸ்டர் அது மாதிரி எதனா வந்துச்சுன்னா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிட்டர்மைன் ஹவு வி ஆர் டு டேட்டா டூப்ளிகேட். த சாய்ஸ் ஆஃப் redundancies depends on factors like cost, availability and disaster protections. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த redundancy ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களா உங்கள் டேட்டாவை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிபெண்ட்ஸ் இருக்குது. உங்கள் காஸ்ட் கம்மியாக ஒன்றும் அதுக்கேற்ற மாதிரி, அதே உங்கள் காஸ்ட் பரவாயில்ல எங்களுக்கு வந்து ஃபயர் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பவர், நெட்வொர்க் இஷ்யூஸ் அது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேறு என்ன ரெடண்டன்ட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த அந்த இடத்த வந்து டிசாஸ்டரு, அதை வந்து ஃப்ளட்டோ எதுனா வந்துச்சுன்னா, நான் இப்போ அந்த இடத்துல ஸ்டோரேஜ் பேக்கப் அதே இடத்துல இருந்துச்சுன்னா எனக்கு ஃபால்ட்டு தான், நான் வந்து வேறு இடத்துல வச்சுக்கிறேன் பேக்கப்பா அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒன்றும் பெனிஃபிட்ஸ் தான். இது மாதிரி நிறைய இருக்குது. அதில் வந்து ரெடண்டன்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லோக்கல் ரெடண்டன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்குது. இது எதுக்குன்னா ஹவு இட்ஸ் ஒர்க் அப்படின்னா your data is copied 3 times within a single data center. அதாவது ஒரு டேட்டா சென்டரில் 3 வாட்டி உங்கள் டேட்டாவை காப்பி பண்ணி வச்சுக்கும். அதாவது எப்படின்னா உங்கள் டேட்டா சென்டர் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்வேர்க்கு ஒரு ரேக் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேக்கில் உங்கள் டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த ஹார்ட்வேர்க்கு ஏதோ ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்க ஹார்ட்வேர்க்கு நீங்கள் பேக்கப் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த லேப்புக்கு ஒரு ஹார்ட்வேர் இருக்குது. இதே ஹார்ட்வேர்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஹார்ட்வேர்க்கு ஸ்டோர் அதாவது இன்ஜெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஹார்ட்வேர்க்கு இருக்க அதே டீட்டெயில் டேட்டா வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர்க்கில் இருக்குது. இப்போ வந்து எக்ஸப்ட் அந்த ஓஎஸ் தவிர இப்போ வந்து நான் அந்த ஒரு ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன் பார்க்குறேன். அந்த ஆக்சஸ் வந்து இந்த டிரைவ்லேருந்து என்னால் இது பண்ண முடியல. ஓப்பன் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் இருக்குல்ல, அதில் வந்து அந்த காப்பீஸில் எடுத்துன்னு வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இது வந்து லோக்கல், அதாவது லோக்கல்லாம் கிட்டே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபைல்
இது பண்ணி வச்சிருக்கேன். அதே வந்து நான் டாக்குமெண்ட்ஸ்ல வச்சிருக்கேன். நான் இப்ப டெஸ்க்டாப்ல அந்த ஃபைல டெலீட் பண்ணிட்டேன். நான் போய் டாக்குமெண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். அதுதான் வந்து லோக்கல் ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ். அது பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த இதுக்குள்ளயே தான் அந்த ரேக்குள்ளயே தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, சீப் ஆப்ஷன்னு சொல்றாங்க. ஆ இதுக்கு எப்படின்னா, கா கான்ஸ் எப்படின்னா, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குல்ல. கான்ஸ் எப்படின்னா, இஃப் த என்டையர் டேட்டா சென்டர் ஹாஸ் டிசாஸ்டர் லைக் எ ஃபயர் ஆல் காப்பீஸ் குட் பி லாஸ்ட். அதாவது இப்ப அந்த ஃப்ளட்டோ, இல்ல அது எதுனா எர்த்குவேக்கோ இல்ல அங்கனா வந்துச்சுன்னா, நீங்க காப்பி பண்ண டேட்டாவும் வேஸ்ட் தான். ஏன்னா காப்பி பண்ண டேட்டா பக்கத்துல தானே இருக்கு. அதுல ஹார்ட்வொர்க் ஃபெயில் இருந்தா தான் இது வரும். அப்படி சப்போஸ் ஹார்ட்வொர்க் ஃபெயில் இல்ல ஏன்னா நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னா ஃபயர் ஆக்ஸ் இது மாரி வந்துச்சுன்னா, அந்த நீங்க ஸ்டோர் பண்ண டேட்டாவே ஃபுல்லா வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து லோக்கல் ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ். இது ஃபுல் பிரீஃப் டெஃபினிஷன் குடுத்துருப்பாங்க. அது வந்து கொச்சம் மிச்சம் இருக்கும். அதெல்லாம் இல்ல. லோக்கல் ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ்னா உங்க டேட்டா வந்து 3 வாட்டி காப்பி பண்ணி வச்சுப்பாங்க. ஒரே பிரைமரி ரீஜியன் தான். சிங்கிள் டேட்டா சென்டர்ல தான் 3 வாட்டி வச்சுப்பாங்க. வேற எங்கேயும் போவாது. இது வந்து எல்ஆர்எஸ் புரோவைட்ஸ் அட் லீஸ்ட் லெவல் 9s ஆஃப் டியூரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓவர் கிவன் இயர் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோன் ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ் இசட்ஆர்எஸ். இது ஹவ் இட்ஸ் ஒர்க்னா சிம்பிள் தான் கைஸ். யுவர் டேட்டா காப்பி அக்ராஸ் த 3 டிஃப்ரெண்ட் லொகேஷன் ஜோன்ஸ் வித்தின் த சேம் ரீஜியன். அதாவது சேம் ரீஜியன்ல டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாரி இந்தியால சவுத் இந்தியா, நார்த் இந்தியா இருக்கு. நார்த் இந்தியால இப்போ உங்களுக்கு டேட்டா இருக்கு. அதே வந்து இப்போ வந்து சவுத் இந்தியாவ உங்க காப்பி பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா வந்து ரீஜியன் சேம் தான். இந்தியாக்குள்ள தான் இருக்கு உங்க டேட்டா. வேற அதர் கண்ட்ரி போல. இப்போ நார்த் சைட்ல வந்து அந்த ஃப்ளட் வந்து அந்த இது வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, நீங்க சவுத்துல இருக்கிற டேட்டா வந்து நீங்க வந்து பேக்கப்ஆ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரோஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஈவன் இஃப் ஒன் ஜோன் ஃபெயில் ஆயிடுச்சுனாலும், யுவர் டேட்டா ரிமைன்ஸ் ஆக்சஸபிள் அப்படின்றாங்க. இது வந்து கான்ஸ்னா, இட் மோர் எக்ஸ்பென்சிவ் தென் எல்ஆர்எஸ். அதாவது லோக்கலோட இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு அதிகமாகும் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து வேற என்னன்னா, ஜியோ ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ் ஜிஆர்எஸ் இது பார்க்கலாம். இது இருக்கு. ஆ இ இது வந்து how it's workனா, your data in first copy 3 times within a one data center like LRS மாரியே தான் இது ஸ்டோர் ஆகி வச்சுக்கும். And 3 then and then the copies against to a different region far away. அது வந்து டிஃபரண்ட் ரீஜன். இப்போ உங்க காப்பீஸ் வந்து 3 டேட்டா வந்து ஒரே இதுல இருக்குல்ல. இத அப்படியே என்ன பண்ணும்னா, இந்த காப்பிய தூக்கி ஆ சைனாக்கு வந்து போய் உங்களோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிரும். இது வந்து டிஃபரண்ட் ரீஜியன். ஆ ஒரே ரீஜியன் கிடையாது. டிஃபரண்ட் ஜியோ ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ்னா அது டிஃபரண்ட் ரீஜன். இதுல போய் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனா என்ன ஒண்ணுனா, அது ரீட் ஆக்சஸ் ஒண்டி தான் பண்ண முடியும். இப்போ நீங்க சைனால இருக்க உங்க டேட்டா சென்டர் அது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஃபால்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து சைனால இருக்க டேட்டா வந்து நீங்க ரெக்கவர் பண்றீங்க. அது எப்படின்னா, ரீட் ஆக்சஸ் ஒண்டி தான் பண்ண முடியும். அத வந்து நீங்க வந்து இது பண்ண முடியாது. அதாவது எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரோஸ் என்னன்னா, அ புரொடெக்ட்ஸ் அகைன்ஸ்ட் ரீஜினல் டிசாஸ்டர்ஸ் ஆஃபரிங் வெரி ஹை டியூரபிலிட்டி. And then next cons பார்த்தீங்கன்னா, the data in the secondary region is not accessible unless there are failover. Cons பார்த்தீங்கன்னா, the data in the secondary region it's not accessible unless there are failover. அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து இந்த இது வந்து ஃபெயில் ஆனா தான் செகண்டரி ரீஜியன உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். அப்பதான் உங்களால வந்து பார்க்க முடியும். இது ஃபெயில் ஆவலன்னா, அத செகண்டரி ரீஜன் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஜியோ ஜோன் ரெடண்டன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இது எது ஒர்க் ஆகுதுன்னா, ஹவ் இட்ஸ் ஒர்க்னா சிம்பிள் தான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கம்பைன்ஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இசட்ஆர்எஸ் அண்ட் ஜிஆர்எஸ் பை காப்பி த டேட்டா அக்ராஸ் மல்டிபிள் ஜோன்ஸ் இன் த பிரைமரி ரீஜன் தென் த காப்பியிங் இன் த அனதர் ரீஜியன். அதாவது எப்படின்னா, இப்போ வந்து ஆ இதோ இருக்குல்ல, அதாவது இங்க பார்த்தீங்கன்னா, இசட்ஆர்எஸ் இருக்குல்ல, ஜோன் ரெடண்டன்ட் ஸ்டோரேஜ். இது வந்து இதே மாரி எப்படி ஒரே ரீஜியன்ல டிஃபரெண்ட் டேட்டா செட்ட வந்து டேட்டா சென்டர்ல வந்து காப்பி பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாரி தான் இதுவும். ஆ எக்ஸாம்பிள் இது வந்து எக்ஸாம்பிள் இது இந்தியா வச்சுக்கோங்க. இந்தியாக்குள்ள சவுத், நார்த், வெஸ்ட் எக்ஸாம்பிள் 3த்துல உங்க டேட்டா காப்பி ஆயிருக்கு. இப்போ இந்த டேட்டா வந்து அ ஒரே இதுலனா காசு அதிகம். பட் இப்போ இது 3த்துலயும் அந்த கண்ட்ரில வந்து ஃபுல்லா என்ன அஃபெக்ட் அந்த கண்ட்ரில வந்து ஆ சம் புரொடக்ட்ஸ் இது நடக்க அந்த டேட்டா சென்டர் வந்து இதுவாயிடுச்சு. இல்ல வந்து ஃப்ளட் வந்துச்சு. இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெத்துகாக் இது மாரி எல்லாம் வந்துச்சுன்னா, அந்த கண்ட்ரிலே அந்த கண்ட்ரில முக்காவாசி இது வந்து இதுவாயிடும்ல. அதனால என்ன சொல்றாங்களாம், அப்ப வந்து நீங்க வந்து உங்க கண்ட்ரி வந்து செகண்டரி கண்ட்ரிக்கு மாறிடுங்க. அதாவது எக்ஸாம்பிள் சைனா சொல்றேன். இல்லன்னா வந்து வேற என்ன சிங்கப்பூர், மலேசியா அங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீட் ஆக்சஸ் ஒண்டி தான் கிடைக்க முடியும். அத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் வந்து ஃபெயிலியர் ஆனா தான் இந்த ஜோன் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க.
அதுக்கப்புறம் வந்து இதோட ப்ரோஸ் என்னன்னு பார்க்கலாம். புரொவைட் ஹை அவைலபிலிட்டி அண்ட் புரொடக்ஷன்ஸ் அகைன்ஸ்ட் த ரீஜன் டிசாஸ்டர். கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஆப்ஷன் பட் ஆஃபர் மேக்ஸிமம் புரொடக்ஷன். நெறைய புரொடக்ஷன் குடுக்குறாங்க. பட் ஆனா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். அடிஷனல் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரீட் ஆக்சஸ் ஜியோ ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ் RAGRS அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ரீட் ஆக்சஸ் ஜியோ ஜோன் ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ் RAGZRS அப்படின்று. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த டெஃபினிஷன் குடுத்துருக்காங்க. ஹவ் இட்ஸ் ஒர்க் மீன்ஸ் எனேபிள் யூ கேன் ஆக்சஸ் யுவர் டேட்டா இன் த செகண்டரி ரீஜியன் ஈவன் இஃப் த பிரைமரி ரீஜன் இன் ஃபங்ஷனிங். அதாவது நீங்க வந்து பிரைமரி ரீஜன் நீங்க ஒர்க் பண்ணியிருந்தா கூட பரவால்ல. செகண்டரி ரீஜன் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்ஷூர் யூ கேன் ரீட் யுவர் டேட்டா ஈவன் டியூரிங் த பிரைமரி ரீஜன் அவுட்டேஜ். கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா இன் த செகண்டரி ரீஜன் மே பி ஸ்லைட்லி அவுட் டேட்டா அப்படின்றாங்க. சூசிங் த ரைட் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தான் இதில எது சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ட் தென் இதில வந்து பார்த்தீங்கன்னா, சம் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க. அத வந்து நம்ம பிரீஃபா பார்க்கலாம். எப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்குன்னா, வென் யூ காப்பி இன் த செகண்டரி ரீஜன் அதாவது உங்க 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 டேட்டா வந்து நீங்க வந்து செகண்டரி ரீஜன் காப்பி பண்றீங்களே, அந்த காப்பி ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லைட்லி டிலே ஆகும். ஏன்னா வந்து உங்க டேட்டா பஞ்ச் ஆஃப் இருக்கு. அத வந்து உங்க செகண்டரி ரீஜன் மாத்தறதுக்கு ரொம்ப கொஞ்சம் டிலே ஆகும். இட் இஸ் நாட் இன்ஸ்டன்ட்டா வந்து உங்களால டேட்டா வந்து காப்பி பண்ண முடியாது. த டிலே நோன் அஸ் த அ அன்சின்க்ரோனைஸ்ட் ரிப்ளிகேஷன்ஸ் இஃப் சம்திங் கோஸ் ராங் இன் த பிரைமரி ரீஜன். இப்போ உங்க டேட்டாவ வந்து நீங்க மாத்தினே இருக்கீங்க. அண்ட் தென் பிரைமரி ரீஜன்ல எதனா ஒரு டேட்டா ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரியாக்ஷன் ஆயிடும். எப்படி சொல்றாங்கன்னா, இஃப் சம்திங் கோஸ் ராங் இன் த பிரைமரி ரீஜன் லைக் மேஜர் ஃபால்ட்ஸ், இஃப் எனி டேட்டா தட் வாஸ் ரிட்டன் ஜஸ்ட் பிஃபோர் த ஃபெயிலியர் மைட் ஹேவ் நாட் பி காப்பீடு டூ த செகண்டரி ரீஜியன். அதாவது இப்போ வந்து எப்படின்னா, இப்போ வந்து நீங்க வந்து உங்க பிரைமரி ரீஜியன் இருக்குல்ல, பிரைமரி ரீஜியன்லேருந்து டேட்டா வந்து செகண்டரி ரீஜியன் காப்பி பண்றீங்க. இட் டேக் எ டைம். இப்போ டைம் முடிஞ்சிட்டோனே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து உடனே வந்து உங்க பிரைமரி ரீஜியன்ல எதனா ஃபால்ட்டோ, எதனா கோடோ நீங்க வந்து டேட்டா எதனா மிஸ் ஆயிடுச்சுன்னா, அத வந்து செகண்டரி ரீஜியனுக்கு இருக்காது. ஏன்னா பிகாஸ் நீங்க தான் மேனுவலா பண்ணணும். அதுவும் இல்லாம அதுக்கு டேக் எ டைம். அண்ட் தென் அந்த டைம்க்கு என்னன்னா, இப்போ வந்து பிரைமரி ரீஜியனுக்கும், செகண்டரி ரீஜனுக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது, நடுவுல எதுவுமே இதுவாகக்கூடாது. சப்போஸ் ஏன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, அது ரொம்ப ஆ இதுவாயிடும். பிகாஸ் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டா வந்து கார்ப்பரேட் டேட்டா வந்து பஞ்ச் ஆஃப் இருக்கும். அந்த டேட்டா வந்து உங்க பிரைமரி ரேஞ்சு செகண்டரி மாத்துறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த டைம்னால வந்து அந்த டைம்க்குள்ள எதனா ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா, அத வந்து அஷ்யூரால பொறுப்பேத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஐ மீன் திஸ் மீன்ஸ் த மோஸ்ட் ரீசென்ட் டேட்டா குட் பி லாஸ்ட். அதாவது இப்ப ரீசென்ட்டா நீங்க வந்து அ இது வச்சிருக்க பிரைமரி ரீஜன் டேட்டா வந்து லாஸ்ட் ஆயிடும் அப்டின்றாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்னா, ரெக்கவரி பாயிண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் RPO அப்டின்னா, த டீம் யூஸ்ட் டு டிஸ்கிரைப் த கேப் இன் த டைம். இட் டெல் ஹவ் மச் டேட்டா யூ மைட் லாஸ்ட் இன் த பிரைமரி ரீஜன் ஃபெயில்ஸ் அண்ட் யூ கேன் ஹேவ் ஸ்விட்ச் டு தி செகண்டரி ரீஜன். அவங்க வந்து அந்த RPO இருக்குல்ல, ரெக்கவர் பாயிண்ட் ஆப்ஜெக்ட். இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து சொல்லிர்றாங்க, எவ்வளோ கேப் வந்து செகண்டரி ரீஜனுக்கும், பிரைமரி ரீஜனுக்கும் டேட்டா வந்து விட்டு போது. இப்போ வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து செகண்டரி ரீஜன்ல இல்ல. இந்த ஃபைல்ஸ் வந்து செகண்டரி ரீஜன்ல இருக்கு. இந்த ஃபைல்ஸ் வந்து பிரைமரி ரீஜன்ல இருக்கு. இது வந்து செகண்டரி ரீஜனுக்கு நீங்க வந்து காப்பி பண்ணல. அதாவது பேக்கப்பா அப்படின்னு அவங்க சொல்லிர்றாங்க. அதனால கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ். ஏன்னா வந்து இந்த டேட்டா வந்து செகண்டரி ரீஜன் இல்ல. இப்போ வந்து இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு வந்து பெரிய அஃபெக்ட் ஆகும். அதனால வந்து நம்ம இத வந்து நம்ம செகண்டரி ரீஜனுக்கு மாத்திக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, the secondary region, Azure storage usually keep in the gap RPO to under 15 minutes. However, the Azure does not guarantees exactly how long it's taken for data to be copied for the secondary region. So there are small risk the data might be few minutes behind. அப்படின்னா இப்போ என்னன்னா ஆர்பிஓ வந்து ஒரு அப்ராக்சிமேட்லாம் வந்து ஒரு டைம் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ உங்க டேட்டா இருக்கு. இந்த டேட்டா வந்து பிரைமரிலேருந்து செகண்டரி மாத்துறதுக்கு நீங்க வந்து ஆர்பிஓ அவங்க என்னன்னா அவங்க வந்து கணிப்பு வச்சுப்பாங்க. இவ்வளோ டேட்டா ஒரு 15 ஜிபி டேட்டா இருக்குன்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். ஒரு 2 நிமிட்ஸ், 3 நிமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நடுவுல எதனா ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா, அது வந்து அஷ்யூர் பொறுப்பேத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நீங்க தான் பண்ணணும் மேனுவலா. அதனால வந்து அது வந்து அஷ்யூரால வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. நீங்க செகண்டரி ரீஜன ஸ்டோர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிரைமரி ரீஜன் எதனா அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, நீங்க அந்த செகண்டரி ரீஜன் டேட்டா வந்து நீங்க பிரைமரி ரீஜனுக்கு ரெக்கவர் பண்ணிக்கலாம். பட் நீங்க பிரைமரி ரீஜன்லருந்து செகண்டரி ரீஜனுக்கு டேட்டா மாத்தும்போது என்ன அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, அது அஷ்யூரால வந்து பொறுப்பேத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சபை செக்ரட்டரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் அஷ்யூர் ஸ்டோரேஜ் சர்வீஸ் அந்த டாபிக் பார்க்கலாம்.